எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை மொச்சை பயிறு குழம்பு தான் வைக்க போகிறோம். இந்த பச்சை மொச்சை பயிறு குழம்பு தான் வைக்க போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, இப்போ தாளிக்கிறப்ப எல்லாம் சேர்த்து போட்டுறேன். அதில் அப்படின்னு பார்த்துருங்க. இதுக்கு வந்துட்டு இப்போ நம்ம 1/4 கிலோ மொச்சை வந்து உரிச்சு எடுத்து கழுவி எடுத்து வச்சுருக்குறோம். இதை வந்துட்டு தான் குழம்பு வைக்க போகிறோம். இந்த இதை வந்து இப்போ நம்ம இதில் தாளித்து விட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு என்னம்மா மூடிங்கம்மா, மூடி எடுத்துகிட்டு வந்துருக்கீதாங்க. எண்ணெய் காஞ்ச உடனே ரெண்டு 3 சோம்பு போட்டுக்குவோம். சோம்பு 2-3 சீரகம். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இப்போ அரை இதுக்கு வணங்கிடுச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கணும். தக்காளி வந்து பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கிறேன். தக்காளியும் சேர்த்துக்கலாம். சின்ன தக்காளி வந்து 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வணக்கிக்கலாம். இது வந்துட்டு நல்லா சீக்கிரமாக மசிஞ்சு வரணும் அப்படின்னா உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அது கூட வந்து ஒரு சிறிய மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து அப்போ வணக்கி விட்டுக்கலாம். நல்லா மசிஞ்சு வணங்கி வரட்டும். இது கூட மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்துட்டு நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. எப்படி நல்லா மசிஞ்சிருச்சுன்னு பாருங்கள். இது கூட வந்துட்டு நம்ம மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்குவோம். மல்லித்தூள் வந்துட்டு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் வந்துட்டு 1.5 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். தனி மிளகாத்தூள் இதை போட்டு நல்லா வணக்கி விட்டுருவோம். வணக்கி விட்டுட்டு இது கூட அப்படியே இந்த மொச்சை பயிரும் போட்டு வணக்கிடலாம். கருகிராமல் அதை வணக்கிட்டு லைட்டாக அப்படியே ஒரு பெரட்டி விட்டுட்டு மொச்சை பயிரையும் அதோடு சேர்த்துக்கலாம். தம்பி டைம் ஆகுதுடா. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அவ்வளோதான். கொதி வந்துட்டுருக்கட்டும். நம்ம தட்டை போட்டு மூடி வச்சுருவோம். இப்போ தாளித்து விட்டாச்சு. பயிரையும் அதில் போட்டாச்சு. போட்டுட்டு நம்ம வந்து தட்டை போட்டு மூடி வச்சுருவோம். அப்புறமா வந்து நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ வந்து தட்டு போட்டு மூடியாச்சு. இப்போ இந்த குழம்புக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 5 பல் பூண்டு, அதை வந்து நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 1.5 இன்ச் அளவு இஞ்சி, அதையும் வந்து நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு நல்ல கையில் பிடிச்சி எடுத்த ஒரு பிடி தேங்காய், 1/4 முடி தேங்காய் அந்த துருவி எடுத்துருக்கிறேன். இது கூட வந்துட்டு
சோம்பு 1 ஸ்பூன், கசகசா 1/2 ஸ்பூன், ஒரே ஒரு பச்சை மிளகாய். இப்போ இதில் வந்துட்டு சோம்பு, கசகசா, தேங்காய், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துருக்கோம். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ இந்த தாளித்து விட்டு வணக்கி விட்டது வந்துட்டு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு கொதிச்சு வெந்துட்டுருக்கு. அது கூட இதையும் நம்ம அரைச்சிட்டு வந்து சேர்த்துக்கலாம். இதை அரைச்சிட்டு வந்து அது கூட சேர்த்துட்டு அப்புறமா நம்ம மூடி போட்டு 4 விசில் விட்டு எடுப்போம். இப்போ நம்ம இந்த அரைக்கிறதுக்கு தேவையானதில் எடுத்து அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை வந்து நம்ம குக்கரில் சேர்த்துக்குவோம். அந்த பயிரோட சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியெலாம் வட்டி ஓரளவுக்கு நல்லா பிறந்து வந்துடுச்சு. இப்போ இந்த இதில் வந்துட்டு நம்ம இந்த அரைச்ச மசாலாவை சேர்த்துக்குவோம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை சேர்த்துக்குவோம். ஜாரையும் கழுவி ஊற்றி தேவையான அளவு தண்ணி வச்சு நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். அதனால் வந்துட்டு இப்போது பார்த்து அளவாக மட்டும் நம்ம போட்டுக்கலாம். ஏற்கனவே சேர்த்துருக்கிறதுனால இப்போ உப்பு மட்டும் அளவாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இது வந்து எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். சாதத்துக்கும் சரி, இட்லி தோசைக்கும் சரி நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. இது வந்து சாதத்துக்கு மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்றதுனால தோசைக்கும் உண்மைக்குமே நல்லாயிருக்கும். பார்த்துக்கோங்க. தோசைக்கு இட்லிக்கு இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னோம்னா அந்த இதவே சாதத்துக்கும் நம்ம வச்சுக்கலாம். சாதத்துக்கு பண்ணுறப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து பண்ணோம்னா நைட்டுக்கு இட்லி தோசைக்கு சேர்த்து வச்சுக்கலாம். இந்த பயிர் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். மார்க்கெட்டில் வந்துட்டு இப்போலாம் எப்போவுமே நமக்கு கிடைக்கிது. முதல் தான் வந்து சீசன் டைமுக்கு கிடைக்கும். மற்ற ஏரியாவுக்குள்ள எப்படின்றது தெரியல. ஆனால் எங்கள் ஏரியாவில் வந்துட்டு இது கிடைக்கிது. மார்க்கெட்டில் வந்துட்டு வாரம் எப்படியும் 2 நாள் 3 நாள் மார்க்கெட்டில் கொண்டு வந்துடுறாங்க. அது வந்து சீசன் அப்போ நிறைய கிடைக்கிது. இந்த சீசன் இல்லாத இந்த டைம்லலாம் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் ரேராக தான் கிடைக்கிது. சீசன் அப்போ டெய்லியுமே இருக்கும் மார்க்கெட்டில். இப்போ வந்துட்டு வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் சீசன் அப்போ கிடைக்கிற அந்த மொச்சக்காயில் இருக்க பயிரோட திக்னஸ்ஸு, அதில் இருக்க அந்த டேஸ்ட்டு இப்போ இருக்கிறதுல வந்துட்டு நமக்கு அந்த திக்னஸ் இருக்காது. பயிரெலாம் குட்டி குட்டி பயிராக தான் இருக்கும். பார்த்துக்கோங்க. ஆனால் இருந்தாலும் இந்த பச்சை பயிர் கிடைக்கிது. வாங்கி நீங்கள் இதை அடிக்கடி செய்யலாம். ஈஸியான ஒரு குழம்பு தான் இது. டக்குன்னு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். தேவையான அளவு தண்ணி வச்சு இப்போ அப்படியே நம்ம குக்கர் மூடியை போட்டு மூடிடுவோம். ஏற்கனவே நம்ம தக்காளி வதங்குறப்போ உப்பு போட்டோம் பார்த்தீங்களா? அதனால் இப்போ அளவாக மட்டும் சேர்த்துக்குவோம். அவ்வளோதான். இப்போ மூடியை போட்டு மூடி ஒரு 5 விசில் பயிர் வேகிறதுக்காக ஒரு 5 விசில் விட்டு நம்ம ஸ்ட்ரீம் போனது எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. குழம்பு ரெடி ஆயிரும். அவ்வளோதான். பார்த்துக்கோங்க. இது 5 விசில் வந்து ஸ்ட்ரீம் போனது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோதான். 5 விசில் விட்டாச்சு. 5 விசில் விட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரெடி ஆகிடும். எப்படி எண்ணெய் பிரிஞ்சு எப்படி நிற்குதுன்னு பாருங்க. அவ்வளோதாங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பச்சை பயிர் குழம்பு ரெடி. என்னோட பக்குவத்தில் நான் அப்படி தான் பண்ணுவேன். புளி கரைச்சி ஊற்றி புளிக்குழம்பு மாதிரியும் வைப்பேன். இப்போ வந்துட்டு குருமா குழம்பு மாதிரி வச்சுருக்கிறேன். அவ்வளோதாங்க. வந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடுவோம். அவ்வளோதான், முடிஞ்சு. மூச்சு பயிர் குழம்பு. அவ்வளோதான் மக்களே. இது வந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டிருக்கேன். கொத்தமல்லி போட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எனக்கு அப்படியே தள்ளி உங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்க்கு ஊற்றிடலாம். இன்னும் கிளம்பலையா? அவ்வளோதான் உறவுகளே. என்னோடய பக்குவத்தில் பச்சை பயிர் குழம்பு ரெடி. ஒரு 10-15 நிமிஷத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோன்னா 10 நிமிஷம் தான் வச்சுக்கோங்க. அப்போதைக்கு உரிச்சு பண்ணி எல்லாம் பண்ணால் ஒரு 1/4 மணி நேரம் டைம் எடுக்கும். செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உண்மைக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். பிடிச்சிருந்துச்சின்னா உங்களோட கருத்தை வந்து கமெண்டில் தெரிவிங்க. இது எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு ரெசிபியில் பார்க்கலாம்.
சரி உறவுகளே, பாய். இது பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களோட கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிருத்திக் சாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நான் வந்துட்டு நல்ல ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். சரி உறவுகளே, அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். டாடா.